Today we will discuss about production possibility curve. To understand, நாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ we have a stitching unit in Chennai. அப்புறம் நம்மக்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, ஜாக்கெட், ஷர்ட். இது ரெண்டு தான் நம்ம யூனிட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக ஸ்டாஃபு, மிஷின்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. ஜாக்கெட், ஷர்ட். அப்புறம் அந்த ஜாக்கெட் மேக்ஸிமம் பெர் டே we can stitch 5 pieces. அப்புறம் அந்த ஷர்ட் மேக்ஸிமம் பெர் டே 300 பீஸ் ஸ்டிச் பண்ண முடியும். அதுதான் மேக்ஸிமம். ஆனால் ஜாக்கெட் 5 பீஸஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளால் எது ஷர்ட்டும் ஸ்டிச் பண்ணவே முடியாது. அப்புறம் அந்த ஷர்ட்டு 300 பீசஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளால் எது ஜாக்கெட்டும் ஸ்டிச் பண்ணவே முடியாது. அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து, மிஷினரிஸ் எல்லாமே. ஒருவேளை நாம் 3 ஜாக்கெட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறது அப்படி இருந்தால் ஷர்ட்டு நம்மளால் ஒரு 180 பீசஸ் ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் பார்க்க போகுது. இந்த கிராஃபில் நாம் டிஃப்ரெண்ட் சினாரியோ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகுது. சினாரியோ 1, 2, 3, 4, 5, 6 டோட்டல் 6 சினாரியோ இருக்குது. சப்போஸ் ஓகே நாம் 5 ஜாக்கெட் ரெடி பண்ணியிருந்தால் நம்மளால் ஷர்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நம்ம 1 சினாரியோ. அப்புறம் இந்த செகண்ட் சினாரியோவில் நம்ம ஷர்ட்டு கொஞ்சமாக ஆர்டர் வந்திருக்கு, அதனால் ஷர்ட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருந்தால் ஜாக்கெட் 4 ஜாக்கெட் ரெடி பண்ண முடியும். அப்புறம் இந்த ஷர்ட்டு 100 ஷர்ட். சினாரியோ 3 3 ஜாக்கெட்ஸ் அண்ட் 180 ஷர்ட். சினாரியோ 4 2 ஜாக்கெட் அண்ட் 240 ஷர்ட். சினாரியோ 5 ஒரே ஒரு ஜாக்கெட் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். ஆனால் ஷர்ட்ஸ் 280 பீசஸ் ஸ்டிச் பண்ண முடியும். அப்புறம் அந்த 6 சினாரியோ 6 அதில் ஷர்ட் 300, அதுதான் நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அப்புறம் 300 ஷர்ட் ரெடி பண்ணியிருந்தால் நம்மளால் எது ஜாக்கெட்டும் பண்ணவே முடியாது. அதுக்காக ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன், the blue color graph. That is called the production possibility curve. The green shade on the left side, okay, that portion, that is the area that we also call it as a production possibility front tire. Suppose நமக்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சு சிங்கப்பூர்லேருந்து. ரிக்குவயர்மெண்ட் 200 ஷர்ட் அப்புறம் 5 ஜாக்கெட். நம்மளால் ரெடி பண்ண முடியுமா? ஒரே ஒரு 1 டே கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆக்சுவலாக நம்ம ஒரு வேளை 5 ஜாக்கெட் ஸ்டிச் பண்ண முடிந்தால் நம்மளால் எது ஷர்ட்டும் ரெடி பண்ண முடியாது. ஆனால் இந்த ரிக்குவயர்மெண்ட் 5 ஜாக்கெட் அப்புறம் 200 ஷர்ட். இங்கே பாரு, ஒரு கிராஃபுக்குள்ளே ரெட் லைனாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கு. அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட். ஓகே, அந்த ஏரியா இம்பாசிபிள் தான். நம்ம கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி if suppose jacket if the jacket is 5 jacket, then we cannot stitch any shirt. Okay, so if we are stitching 200 shirt, then we cannot stitch jacket more than how many? More than 3. ஆனால் அந்த ரிக்குவயர்மெண்ட் ஒரு வேளை 200 ஷர்ட் அப்புறம் ஒரே ஒரு ஜாக்கெட் அப்படி இருந்தால் நம்மளால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். that is our green spot. இங்கே பாரு, the possible அப்படின்னு போட்டிருக்கு. Now you understood what is a production possibility curve and the possible area and impossible area of that production. Now we will look into the next part is called opportunity cost. நம்ம சேம் எக்ஸாம்பிளே பார்க்குறேன். இந்த சினாரியோ 5 ஜாக்கெட் 1 இருந்துச்சு, it is increased to 2. When the jacket production is increased from 1 to 2,
the shirt production has been decreased from 240 to 28, that is 40 piece. So the opportunity cost of one jacket is equal to 40 shirt. I think you are clear about that part. So I have mentioned the red spot on the shirt part and the jacket is marked as a green to understand up and down. So the opportunity cost of one jacket is equal to 40 shirt. Another side of it, we will see that. See, suppose the shirt, if we wanted to stitch say about 20 more shirt, that means we are increasing it from 280 to 300. See, if we wanted to increase our stitching production from 280 to 300, then we will also have to reduce the jacket production from 1 to 0. That is what it is mentioned here in the graph, red and the green. Okay, so the opportunity cost of 20 shirt equal to 1 jacket. And to understand the marginal cost of one jacket is equal to 1 by 20 of that shirt. In all the examples, the same figures than the jacket and shirt production. We are only discussing about jacket and shirt production, even in our production possibility curve, and to check the opportunity cost and marginal cost. இங்கே இந்த ஸ்க்ரீனில் 3 சார்ட் போட்டிருக்கு. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்லோப் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. அப்புறம் இந்த தேர்ட் ஒன் ஸ்லோப் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு. இந்த சென்ட்ரல் சார்ட் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அந்த ஜாக்கெட் ஷர்ட் எக்ஸாம்பிளில். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா, சப்போஸ் அவர் ஜாக்கெட் ஃபர்ஸ்ட் ஜாக்கெட்லேருந்து செகண்ட் ஜாக்கெட்டில் வரும்போது த ஷர்ட் ப்ரொடக்ஷன் 240 280 ஆச்சு. அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் 20 டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டைல் அது 40 ஆச்சு, 40 60 60 to 80 80 to 100. Every jacket we stitch, okay, we were losing, we have to reduce our 20 pieces of shirt. That means the opportunity cost was increasing 20 40 60. So the central image, the increasing, that is the opportunity cost is increasing. That we understood. We have seen that chart again. Suppose if that shirt production or the quantity is been decreasing, okay, so instead of 20 it was less, then the opportunity cost will decrease. That is the third chart. Okay, suppose some examples, the jacket production and the shirt productions are equal. Okay, in that case the opportunity cost will be constant. That will be same. So this picture you understood, what is a constant opportunity cost and what is the increasing opportunity cost, and when it is decreasing opportunity cost, how the graph looks. Okay, how much the amount that in the previous image we have seen the jacket and shirt production. If you look at the difference, and the difference பார்க்கும்போது the 0 இருந்து 100 ஆயிருந்துச்சு, 100 to 180, 180 to 240, 240 to 280, அப்புறம் 300. See the difference. Difference first 20 difference ஆயிருந்துச்சு. 20 இருந்து that is increased to 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100. So every jacket we stitch more, we have to give up more shirt. So now you understood what is a production possibility curve and what is an opportunity cost. Okay, what will happen or how it will we see in a chart when the product opportunity cost is increasing and decreasing, and when it is constant. We have seen the difference.
நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் நம்ம ரியல் எக்கானமியில் எப்படி எஃபெக்ட் ஆகிருக்கும் அதுதான் நாம் வந்து பார்க்க போகுது. இந்த கிராஃபில் நான் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். ஒன் வித் க்ரீன், ஒன் வித் ப்ளூ அண்ட் ஒன் வித் ரெட். அந்த ப்ளூ கலர் வந்து இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஜாக்கெட் ஷர்ட் சினாரியோ அதுதான். ஆனால் அந்த ரெட் சிச்சுவேஷன் பி அப்படின்னு போட்டிருக்கேன். பி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு. ஸோ வில் கம் பேக் டு அவர் ஸ்டிச்சிங் யூனிட். நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்டில் இப்போ வந்து கொரோனா பேண்டமிக். ஓகே, ஸோ வென் சச் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ், lockdown and all, our employees, our company will be closed, staff will not be going out, so our production will be less. Why the production is less? Because we are producing more and some of our raw materials and the thread, some of the machines got complained, machine வந்து சர்வீஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூஸ்னால நாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுதான் அந்த சிச்சுவேஷன், த ரெட் கலர் பி. இந்த பேண்டமிக் வார் அந்த சிச்சுவேஷனில் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும். வென் அவர் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ், ஸோ த க்ரோத் வில் பி லெஸ். சப்போஸ் இப்போ நாம் வந்து கொஞ்சம்தான் ஸ்டிச் பண்ணியிருந்தால் நம்மளால் அந்த அளவுக்கு தான் ஏர்ன் பண்ண முடியும். த ப்ராஃபிட் வில் பி லெஸ். Okay, so if you look at the economic growth will be lower. If our production is very less, then the economic growth will be very low. So if suppose when we go to the third one, that A, green color line, that is the that situation will happen if we have more growth. When it will happen? Suppose நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்டில் வந்து ஒரு 2 இன்வெஸ்டர்ஸ் எப்ராட்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து 2 இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 10 crore rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்டில். அப்படி ஸ்டிச்சிங் யூனிட்டில் 10 crore இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் ஜாஸ்தி we can hire more staff, அப்புறம் மெஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த ரா மெட்டீரியல். அப்படி பண்ணும்போது we can increase our productions. Jacket production and shirt production will gradually increase. Okay, so that is a growth status. So when we have investment, infrastructure, employee strength, our production will be more. Okay, so even when we run a stitching unit, we are contributing a certain amount to our economy, GDP, the production. So when we increase more, the entire economy's growth will be more. இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பார்க்கும்போது நியூஸில் வந்து இந்தியன் ஜிடிபி இஸ் வெரி லோ. ஓகே, we need to increase it. Why it is very low? Because due to the corona lockdown, நாம் வந்து வீட்டில் இருந்துச்சு, யாரால வேலைக்கு போக முடியல. So we didn't have enough production. Okay, so not much of production and not much of sales. Okay, so the growth was down. Okay, but when the lockdown everything is over, people start going for the work. Okay, so we see that many orders which are pending. Okay, we need to, instead of sending 100 piece to Singapore, now the order is 1000 piece. அந்த சிச்சுவேஷனில் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் கேஷ் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி we increase our production. Okay, so that is how it will affect the economy. So now you understood everything. What is our production possibility curve, the opportunity cost. Okay, and when the opportunity cost is increasing, decreasing and constant. Okay, and the final thing, how it will affect our economy. In the economy, real economy, how we will see how the real economy is being affected by our this production possibility curve and different situations and everything. What are the key parameters, key things which are going to impact
okay, or to increase our production efficiency, okay, what are the things we should add more, okay.